ஸ்கூல் அண்ட் காலேஜ் டேஸில் என்னோட மைண்ட் செட்டே ரொம்ப ரொம்ப ஃபில்த்தியாக இருக்கும். முதல் விஷயம் பொண்ணுங்க அப்படின்னாலே பொண்ணுங்களை வந்து நான் ஆப்ஜெக்டிஃபைடாகவும் வெறும் டாய்ஸாகவும் வெறும் ஸ்லஸ் அண்ட் செக்ஸ்க்காக மட்டுமே நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன். நம்பர் 2, பீப்புள்னாலே ரொம்ப மோசமானவங்க. எல்லாருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னாலே ரொம்ப மோசமானவங்க. நம்ம கூட இருக்கிறவங்க, அதாவது அந்த கம்ஃபர்டபுள் ஜோன் தான் சூப்பர் அப்படின்னு சொல்லி என்னை சின்ன வயசுலேருந்து ப்ரோக்ராம் பண்ணனால என்னோடய மென்டாலிட்டி அண்ட் மைண்ட் செட் எப்போவுமே வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஓகே, நம்ம கூட கம்ஃபர்ட்டாக இருக்கிறவங்க தான் நல்லவங்க, மற்றவங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப கெட்டவங்க, இப்படிலாம் நினச்சிட்டு இருந்திருக்கேன். நம்பர் 3, பணங்கிறது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கேவலமான ஒன்று, மோசமான ஒன்று. பணம் சம்பாதிக்கிறது, பணம் நிறையா இருக்கிறது வந்து தூக்கத்தையே கெடுத்துரும், பணம் வந்து தப்பு, இப்படிலாம் நிறையா யோசிச்சிருக்கேன். நம்பர் 4, இந்த ஸ்கூல் எஜுகேஷன் இந்த மாதிரி நான் படிக்கல, நான் இந்த ஜாபு படிக்கல, இதுக்கு படிக்கல, அதுக்கு படிக்கலன்னு இப்படியுமே நான் வந்து நிறையா யோசிச்சிட்டே இருந்திருக்கேன். இது யோசிச்சு என் லைஃப்பில் வந்து என்னோடய மைண்ட் செட் தப்பாகவே இருந்தனால என்னால் எந்த ஒரு விஷயத்தையுமே ப்ராப்பராக பண்ண முடியல. ஒரு வேலைக்கு போனேன், ஒரு மொக்கையாக சம்பளம் வாங்கினேன், ரொம்ப ரொம்ப மொக்கையான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். லெட்ஸ் என்னோடய மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுற வரைக்கும் இது எல்லாமே அப்படியே அதே இடத்துல அப்படியே ஸ்ட்ரக் ஆகி இந்த மாதிரியே தான் இருந்துச்சு. ஒன்ஸ் அந்த மைண்ட் செட் வந்து எதனால் அப்படி ஆச்சு அப்படிங்கிறதுக்கான மெயின் ரீசன் மேபி என்னோடய பாஸ்ட்டில் நடந்த நிறையா ட்ராமாஸாக இருக்கலாம், என்னோடய சின்ன வயசில் நடந்த எங்கள் வீட்டில் சொல்லிக் கொடுத்த விஷயங்களாக இருக்கலாம். பணம் இருந்தாலே வந்து கெட்டவங்க மோசமானவங்கன்னு மேபி நான் டிவியில் இல்லை சோஷியல் மீடியாவில் இல்லை வந்து என்னோட வீட்டில் இருக்கவங்க சொல்லிக் கொடுத்ததாக இருக்கலாம். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்கலாம். ஸோ அப்போ இந்த மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணும்போது நம்ம லைஃப்பில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம், நம்ம லைஃப்பில் நம்ம பெருசாக வந்து ஜெயிக்கலாம், சாதிக்கலாம். கண்டிப்பாக அது வந்து முடியும், என்னாலேயே பண்ண முடியுது. ஒரு 5-6 வருஷம் ஒரு பான் அடிக்ட்டு, ஸ்மோக்கரு, ட்ரிங்கர்னு இப்படி எல்லா பழக்கமும் வச்சுருந்த ஒருத்தன் இன்றைக்கி வந்து அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி மாறிட்டு இருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக ஏன் உங்களால் முடியாது. அப்போது நம்ம இங்கே மெயினாக எங்கே வழுக்கி விழுறோம் அப்படின்னா மைண்ட் செட் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மைண்ட் செட்டை எப்படி நான் சேஞ்ச் பண்ணேன், இது எப்படி உங்கள் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் சொல்லித்தரேன். நான் கேஜே, நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே. மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 டைப் ஆஃப் மைண்ட் செட் இருக்குங்கிறத நம்மளை கம்பல்சரியாக தெரிஞ்சுக்கணும். மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் அது க்ரோத் அண்ட் ஸோ ஃபிக்ஸட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து லேர்னிங் அண்ட் நான் லேர்னிங் அப்படின்னு சொல்லி தான் அந்த மக்களை வந்து கேட்டகரைஸ் பண்ணுவேன். இனிமேல் நடக்கிற விஷயங்கள், அன்றாட நடக்கிற விஷயங்களையும் தாண்டி எனக்கு தேவையான ஸ்பெசிஃபிக்கான விஷயங்களை நான் கற்றுக்கிறேன் அப்படிங்கிறவங்க லேர்னிங் கேட்டகரியில் வருவாங்க. நான் லேர்னிங் கேட்டகரியில் வரவங்க யாருன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போதும், எனக்கு இதுவே ஓகே, இதுக்கு மேலே எனக்கு போகணுன்னு ஆசையே இல்லை, நான் தப்பு பண்ணாலாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், ஒருவேளை எனக்கு ஃபெயிலியர் ரிஜெக்ஷன் நடந்துருச்சுன்னா அதை நான் வந்து ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் இம்ப்ரூவ் பண்ண மாட்டேன், நான் இப்படியே தான்ப்பா இருப்பேன், நீ யாரா சொல்கிறதுக்கு விளக்கென்ன அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா. இவங்கெல்லாம் வந்து நான் லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லலாம், உங்கள் ஸ்கூலில் டீச்சர் வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்போ எவனா ஒருத்தன் கை தூக்கி மிஸ் 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 நான் சொல்கிறேன் அப்படி சொல்லியிருப்பாங்க. நமக்கு அவங்கள பார்த்தாலே யாரா அவன் ஜோக்கர் காமெடி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு தோணியிருக்கும் அந்த டைமில். ஆனால் இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அவன் தாண்டா சூப்பராக இருந்திருக்கான், நம்ம தாண்டா க்ளவுன் மாஸ்க் மாட்டின ஜோக்கராக இருந்திருப்போம், நம்மளை ட்ரீட் பண்ணிப்போம் இல்லையா. பிகாஸ் மெயின் ரீசன் அவன் வந்து லேர்னிங் மென்டாலிட்டியில் இருந்திருக்கான். அவன் தப்பாக சொன்னால் கூட டீச்சர் கரெக்ட் பண்ணுவாங்கங்கிற ஒரு மென்டாலிட்டியில் அவன் இருந்திருக்கான். ஸோ அதனால் அவனால் வந்து அந்த ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு, அவனால் அவனோட லைஃப்பில் க்ரோ ஆக முடியுது, நம்மளால முடியல. இவ்வளோ தான் லேர்னர்ஸுக்கும் நான் லேர்னர்ஸுக்கும் இருக்க வித்தியாசம். அண்ட் ஸோ இந்த மாதிரியான மைண்ட் செட்டை நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, நம்பர் 1, எனக்கு மேக்ஸிமம் ஆஃப் டைம் இந்த சூசைட் தாட்ஸ், இந்த லைஃபே ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு செத்துடலாம்டா, எதுக்குடா வாழ்ந்துக்கிட்டு, நம்ம எல்லாத்துக்குமே அடிக்டாக இருக்கோம், என்னால் இது முடியவே இல்லை, என்னால் இது பண்ணவே முடியல இப்படின்னு நான் அதிகமாக நினைக்கும் போது எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரே ஒரு புக் நான் எப்போவுமே ரெக்கமெண்ட் பண்ணுறேன். என்னோட கிளைண்ட்ஸ்லேருந்து, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோட ஃபாலோவர்ஸ்லேருந்து எல்லாருக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரே ஒரு புக், த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட். இந்த புக்கில் சொல்லியிருந்த ஒரே ஒரு விஷயம் தான் லிட்டரலா என்னோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுச்சு. சேஞ்ச் யுவர் மைண்ட் செட் த்ரூ பிரேயர்ஸ். ஸோ இந்த பிரேயர்ஸ் தான், கடவுளே எனக்கு அந்த பொண்ணை பேச வைக்கணும், கடவுளே அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், கடவுளே என் கூட பேசணும். இதுக்கு பேர் பிரேயர்ஸ் கிடையாது. பிரேயர்ஸ் இன் த சென்ஸ், லைக் இப்போ எனக்கு வந்து ஒரு விஷயம் தேவைன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கான்ஃபிடென்ட்டா இல்ல. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன், கான்ஃபிடென்ட்டா நான் எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணுங்கிறது என்னோட சப்கான்ஷியஸ்க்கு தெரியும். ஸோ அந்த ஆள் மனசு என்ன பண்ணுதுன்னா, எனக்கு அந்த கான்ஃபிடென்ட்டா இருக்க சொல்லி தருது. ஸோ அதனாலேயே நான் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். என்னால வந்து கான்ஃபிடென்ட்டா எல்லா விஷயத்துலயுமே இருக்க முடியும், என்னால நடந்துக்க முடியும். பிகாஸ் ஆள் மனசு எனக்கு வந்து சொல்லி தருது, நான் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட் அப்படின்னு. இதுதான் பிரேயர். ஸோ பிரேயர்ங்கிறது இப்படி தான் இருக்கணும். ஓகே, உங்களோட
எப்படி சொல்றது? இப்போ லெட்ஸ் சே எக்ஸாம்பிளுக்கு இதே கான்ஃபிடென்ட் அப்படிங்கிற மாரி இன்னொரு ஒரு விஷயம். லெட்ஸ் சே எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ரொம்ப பாசிட்டிவான பெர்சன். நான் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறதுனால தான், என்னால இந்த மாரியான ப்ராப்ளம்ஸ என்னால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியுது. அப்படி மேபி நான் வந்து என்னோட பாசிட்டிவான சைட்ஸ் தான் என் லைஃப்ல எனக்கு வந்து க்ரோ ஆகுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நான் எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவா சிந்திக்கிறேனோ, அவ்வளோக்கு அவ்வளோ என் லைஃப்ல நான் சூப்பரா வருவேன். இத நான் தாராளமா நம்புறேன். அப்படிதான் நடந்துட்டும் இருக்கு. இப்படிதான் பிரேயர்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணும்போது உங்களோட உங்களோட சப்கான்ஷியஸ்க்கு நீங்க நல்ல விஷயங்கள குடுக்குறீங்க. ஏன் நல்ல விஷயங்கள குடுக்கணும்னா, லெட்ஸ் சே எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு நான் ஜிம் போனா கூட, அங்க வந்து டாக்ஸிக்கா பேசுறதுக்கு கம்பல்சரியா 2 பேர் இருப்பாங்க. அவங்க கம்பல்சரியா டாக்ஸிக்கா பேசுவாங்க. தெரிஞ்சோ, தெரியாமலோ நான் வந்து ஒரு லேர்னிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது, எனக்கு அந்த விஷயம் அஃபெக்ட் ஆகும். ஜெஃப் கெல்லர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, வேர்ட்ஸ்‌க்கு பவர் இருக்கு. சயின்டிஸ்ட்டே கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம என்னென்ன வார்த்தைகள நம்ம அடிக்கடி நமக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கோமோ, அப்படிப்பட்ட ஆளா தான் நம்ம ஆவோம். ஸோ, அதனால நம்ம கேட்கிற வார்த்தைகள், எடுத்துக்கிற வார்த்தைகள் எல்லாமே நம்மள அஃபெக்ட் பண்ணும். பட் இதே மாரி கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ்ட் ஆயிட்டு, நல்ல ஒரு தூக்க நிலைமைக்கு போயிட்டு, இந்த மாரி பிரேயர்ஸ ஒரு 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 நாளைக்கு வந்து 2லேருந்து 3 தடவ நம்ம சொல்லும்போது, நம்ம மைண்ட் செட்ட நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் ஸோ நம்ம நெனைக்கிற மாரியான கேரக்டரா நம்மளால வந்து ஆக முடியும். "ஏய் நீ சில்லியா இருக்கு. இதெல்லாம் எவனா பண்ணுவானா?" அப்படின்னு கேட்கிறீங்க அப்படின்னா நம்பித்தான் ஆகணும். இதுவரைக்கும் ஒரு விஷயம் நீங்க பண்றீங்க. அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆவல. எனக்குமே அப்படிதான். நான் இதுவரைக்கும் ஒரு விஷயம் பண்ணேன். எனக்கு சத்தியமா அந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகவே இல்ல. திடீர்னு நான் அந்த புக்ல இருக்கிற விஷயத்த அப்படியே கண்மூடித்தனமா ஒரு மூட நம்பிக்கையா அந்த விஷயத்த அப்படியே நான் நம்பிட்டு பண்றேன். அதுலேருந்து எனக்கு பயங்கரமான சேஞ்சஸ் கிடைக்குது அப்படிங்கும்போது, ஏன் அந்த விஷயம் என் லைஃப்ல வந்து ஸ்கிரிப்டடா மாறக்கூடாது? நான் ஏன் மத்தவங்க சொல்ற ஸ்கிரிப்ட்ட நான் வாழணும்? அன்ஸ்கிரிப்டடா நான் வாழலாம்ல. ஸோ ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க இந்த ஒரு விஷயத்த. பெர்சனல் ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஜிமெயில் ஐடி கீழ குடுக்குறேன். உங்களுக்கு என்னோட கோச்சிங் வேணும், என்னோட அசிஸ்டன்ஸ் வேணும் அப்டின்னா, நீங்க கீழ வந்து எனக்கு அந்த மெயில் ஐடில மெயில் பண்ணுங்க. தென் நம்ம கோச்சிங் பத்தி பேசலாம். என்னோட நம்பர் நான் ஷேர் பண்றேன். ஸோ கமிங் பேக் டூ த கன்டென்ட். டூ ஸ்டேர் அட் வால் டூ திங்க். இது வந்து என்னோட ஒரு ஆன்லைன் மென்டார் சொல்லிக் குடுத்த ஒரு விஷயம் தான். லைக் வந்து வால நீ வந்து பார்த்து முறைச்சிட்டே இரு அப்டின்னு சொல்லி. ஏன்னா, நம்ம கொஞ்ச நேரம் கூட என்ன பண்றோம்னா, போர் அடிக்க விட மாட்டோம். ஸோ இந்த போர் அடிக்க விடாதனால நம்ம பிரெயின் வந்து அடிக்கடி அப்டியே ஸ்டிமுலேட் ஆகிக்கிட்டே இருக்கு. பட் ஒன்ஸ் நம்ம போர் அடிக்க விட்டு சும்மா உட்காந்துருக்கணும். சும்மா உட்காந்து நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட கோல்ஸ சும்மா உட்காந்து இப்படியே பார்த்துட்டு வெறிக்க வெறிக்க பார்த்துட்டே இருப்பேன். அந்த பின்னாடி எழுதி ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு அது தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த மாரிலாம் நான் என்ன பண்ணுவேன்னா, எழுதி ஒட்டி வச்சுருவேன். தென் என்ன ஆகும் அப்படின்னா, இத நான் பார்க்கும்போது, "டேய் இத நீ பண்ணணும்டா. டேய் இத நீ பண்ணணும்டா. இத நீ பண்ணணும்டா. ஏன்டா இத பண்ணாம இருக்கன்னு" சொல்லி உங்களுக்கு நீங்களே ரிமைண்ட் பண்ணிக்கிற மாரி இருக்கும் இந்த ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம, எனக்கு இந்த மாரி கன்டென்ட் பேசுறது, இந்த மாரி வந்து கன்டென்ட்ஸ் எடுக்கிறது, இது எல்லாத்துக்குமே காரணம் நான் சும்மா ஃப்ரீ டைம் வந்து ஃபோன் நோண்டாம, எதுவுமே பண்ணாம, இப்படியே உட்காந்து வால மொறச்சு பார்த்துட்டே அப்படியே உட்காந்துட்டுருப்பேன். ஸோ இதெல்லாம் தான் என் லைஃப்ல என்னோட மைண்ட் செட்ட சேஞ்ச் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் சில்லியா தான் இருக்கலாம். பட் ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அதோட பெனிஃபிட் என்னங்கிறது தெரியும். அந்த அத பண்ணிட்டு வந்து எனக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருந்துச்சா இல்லையான்னு. சிச்சுவேஷன்ஸ் தட் ஆர் நாட் குட், டர்ன் யுவர்செல்ஃப் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. ஜிம்ல நடந்த ஒரு சம்பவம் இது. ஒரு அண்ணன் ரொம்ப ஃபேட்டியா இருந்தாரு. அவர் வந்து ஜிம்முக்கு வந்திருந்தார். என் கூட ஒர்க் அவுட் பண்ற இன்னும் 2 பேர் இருப்பாங்கல்ல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "ஏய் ஏய் 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 அவன்ட்ட பேசாத பேசாத. அவன் ரொம்ப பேசுறான்டா. தாங்க முடியல, கேட்க முடியலடா" அப்படின்னாங்க. நானும் வந்து ஆரம்பத்தில அவங்க சொல்றத கேட்டுட்டு, ஓகே, ஓகே நம்ம பேசலாம் அப்படின்ட்டு அவரே வந்து பேசினா கூட, சரிண்ணா, ஓகேண்ணா அப்படின்னு போயிடும். ஓகே. ஸோ 2, 3 நாள் கழிச்சு நான் என்ன பண்ணேன்னா யோசிச்சேன். நம்ம ஏன் பழைய மாரி அவங்க சொல்றத கேட்கணும்? கொஞ்சம் புதுசா ட்ரை பண்ணி பார்க்கலாமே! அப்படின்னு சொல்லி, புதுசா சரி ஓகே ரைட். என்ன அவரே வந்து பேசுறாரு. நம்ம ஏன் வந்து மூஞ்சி தூக்கிட்டு போணும்? அப்படின்னு சொல்லி நான் போய் பேசினேன். பேசும்போது நடந்த ஒரு விஷயம் என்னோட கான்ஃபிடென்ட்ட இங்கேருந்து அப்படி சர 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 சரன்னு தூக்கிட்டு போச்சு. எனக்கு ரொம்ப ஒரு மாரி கூஸ் பம்ப்ஸ் மூவ்மெண்ட்டாவும் இருந்துச்சு. நான் பேசிட்டு இருந்தேன் அவர்ட்ட. அவர் வந்து என்ட்ட வந்து சும்மா நார்மலா நாங்க எப்படி பாடி பில்ட் பண்ணணும்? என்ன பண்ணணும்? என்ன சாப்பிடலாம்? இதெல்லாம் கேட்டாரு. எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் நாலேட்ஜ் இருக்கனால நான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் அவர்ட்ட. ஓகே இத சாப்பிடுங்க, இதெல்லாம் பண்ணுங்க. இம்ம மில்க் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருங்க அப்படி. ஆ உங்கள நெனச்சு எனக்கு ரொம்ப ப்ரவுடா இருக்கு அப்டின்னாரு. ஏன் பிரதர் அப்டின்னா, தொடர்ந்து நான் உங்கள பார்த்துட்டு இருக்கேன். நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ற விதத்துலேருந்து, நீங்க பேசுற விதத்துலேருந்து எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கு. எனக்கு வந்து உங்கள மாரி தான் பாடி வந்து சேஞ்ச் பண்ணணும். எனக்கு உங்க மாரி வரணும் அப்டிங்கிறது தான் என்னோட நீங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் இப்டிலாம் சொன்னாங்களா, எனக்கு அவங்க விளையாட்டுக்கு சொல்றாங்களா, சீரியஸுக்கு சொல்றாங்களா நம்ம பார்த்தால் தெரிஞ்சிரும். அவர் ரொம்ப சின்சியரா அந்த விஷயத்த சொன்னாரு. எனக்கு அத சொல்லும்போது அப்டியே ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூவ்மெண்ட் ஆயிட்டு. ச்சே! நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆயிருக்கோமா? அப்படின்னு சொல்லி. ஏன்னா என்னோட மோட்டோவே அதான். எனக்கு வந்து நான் இப்படி கேவலமா இருந்திருக்கேன், மோசமா இருந்திருக்கேன். பட் நான் ஒரு சில பேரோட லைஃப்ல சேஞ்ச் பண்றேன். நான் ஒரு இன்ஸ்பிரேஷனா மாறுறேன், ஒரு மோட்டிவேஷனா மாறுறேன் அப்படிங்கும்போது, அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? சி அது வந்து நம்ம நம்ம அத ஃபீல் பண்ணா தான் அந்த விஷயம் எப்படி இருக்கும்னு நமக்கு வந்து தெரியும். அப்படிங்கும்போது எனக்கு செம்ம ஒரு மாரி ரொம்ப ப்ரவுடா ஃபீல் பண்ணேன். ஆ இப்ப இன்ஃபாக்ட் நான் அவர்ட்ட பேசவே இல்ல அப்டின்னா, எனக்கு இது தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காதுல்ல. ஸோ இதே மாரி நம்மள நெறைய பேரு ஒரு சேல்ஸு ஆ இல்ல வேற ஏதோ ஒரு விஷயங்கள்ல இந்த கிளையண்ட் ரொம்ப மோசம். இந்த கிளையன்ட்ட வந்து பேசினாலே டென்ஷன் ஆகும். இப்படின்னு நான் நெனைக்கிறோம். பட் ஆனா அந்த இடத்துல ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது நமக்கு வந்து இருக்கும். ஓகே. இப்ப ஒரு மோசமான ஒரு ஆள நான் வந்து லைஃப்ல சேஞ்ச் பண்றேன் அப்படிங்கும்போது, அவர
லைஃப்பில் சேஞ்ச் பண்ணுறீங்கிறது அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ். அட் த சேம் டைம் எனக்கு கான்ஃபிடன்ஸ். ஓ! இப்படிப்பட்ட ஒரு ஒரு மனுஷனையே நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நம்ம லைஃப்பில் வந்து அவர வந்து சூப்பரா கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கும்போது, அப்போ எவ்வளோ பேரோட லைஃப்பை நம்ம சேஞ்ச் பண்ணலாம்? ஏன் நம்மளால முடியாது? இப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு பூஸ்ட் ஆகும். இது எல்லாமே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸா மட்டும் தான் நம்ம வந்து சீக் பண்ணணும். ஓகே. ஸோ அத விட்டுட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, ஐய்யய்யோ! அப்படின்னு எல்லாரையுமே மாறி நம்ம ஓடாம, ஜஸ்ட் அத ஃபேஸ் பண்ணி, அத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கும்போது, கண்டிப்பா அதுலேருந்து ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல ஏதாவது ஒரு ஐடியா நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ உங்களோட மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணணும்னா, எல்லாரையும் மாரி ப்ராப்ளம் ஐய்யய்யோ! இவனா வந்துட்டான்டா மோசமானவன் இப்படிலாம் யோசிக்காம, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்களேன். சும்மா இண்டல்ஜ் ஆகி பாருங்களேன். என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். டோன்ட் ரிலேட் தட் தாட்ஸ் ஆர் யூ. அதாவது இந்த இடத்துல எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயமாவே இருந்துச்சு. ஏன்னா, நான் என்ன திங்க் பண்ணுவேன் அப்படின்னா, தாட்ஸ் எல்லாமே நானு. ஏன்னா, அந்த தாட்ஸ் எல்லாமே கிரியேட் பண்றதே நான் தான். இப்படின்னு நான் நெனப்பேன். பட் தாட்ஸ்ங்கிறது ரேண்டமா என்ன வேணாலும் வரும். எக்ஸாம்பிளுக்கு வண்டியில போம்போது நான் கீழ விழுறேன் அப்படிங்கிற மாரி தாட், இமேஜினேஷன்லாம் வரும். அது நான் கிரியேட் பண்ணல. மேபி நான் பார்த்த விஷயங்கள், நான் பழகுன விஷயங்கள், இல்ல நான் கேட்ட விஷயங்கள், கேள்விப்பட்ட விஷயங்கள், இதில எதுலேருந்து வேணாலும் அந்த தாட் வந்து கிரியேட் ஆக்கலாம். இன்னைக்கு எக்ஸாம்பிளுக்கு ஜிம்முக்கு போனா கூட, அங்க 2 பேர் வந்து கொஞ்சம் ஒரு மாரி செக்சுவலா பேசுறாங்க அப்படின்னா கூட, அத கூட என்ன அஃபெக்ட் பண்ணும் தான். பட் அத நான் எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்கே தவிர, அத நான் வந்து தாட் வந்துருச்சு. ஐய்யய்யோ! அதனாலயே நான் மோசமானவன் அப்படின்னு நெனைக்கிறது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம். ரைட்? ஸோ நம்மள நம்மளே கேவலமா ட்ரீட் பண்ணிக்கிற மாரி ஆயிரும். அப்போ நம்ம தாட்ஸ் நம்மள வந்து ஜட்ஜ் பண்ணாது. தாட்ஸ்ங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு தாட் அவ்வளோதான். அது எப்ப வேணாலும் வரும், எப்படி வேணாலும் வரும். தாட்டே வராம இருக்கணும்னா நம்ம முனிவர் கிடையாது இல்லையா? அப்போ கண்டிப்பா நமக்கு எல்லாருக்குமே தாட்ஸ் வரும். அப்போ நம்மள எது வேல்யூ பண்ணும் அப்படிங்கும்போது, வேல்யூஸ், கோர் வேல்யூஸ் அதாவது என்ன பொறுத்தவரைக்கும் போட்டிருப்பேன். கோர் வேல்யூஸ் வந்து உங்கள யாருன்னு சொல்லுன்னு சொல்லி. அந்த மாரி என்ன பொறுத்தவரை எனக்கு வந்து என்னென்ன கோர் வேல்யூஸ் இருக்கு அப்படின்னா, செல்ஃப் ரெஸ்பெக்ட், அபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃப்ரீடம், தென் வந்து கரியர், வொர்க் இது எல்லாமே ஹார்ட் வொர்க் இது எல்லாமே என்னோட ஒரு வேல்யூஸ். இதுதான் நான் யாருன்னு சொல்லுவேன். இதுதான் எனக்கு ஒரு செல்ஃப் இமேஜ கிரியேட் பண்ணி குடுக்கும். செல்ஃப் இமேஜ் இன் த சென்ஸ் நம்மள நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் செல்ஃப் இமேஜ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பான் அடிக்ட்ன்னு பார்த்துட்டே இருக்கேன் என்ன அப்படின்னா, நான் பான் அடிக்ட்டா மட்டும் தான் இருப்பேன். என்னால வெளிய வர முடியாது. பட் இதுவே இந்த மாதிரியான கோர் வேல்யூஸ் எனக்கு நானே எழுதி, அத ஸ்டிக் பண்ணி ஒட்டி வைக்கும்போது, நான் கிட்டத்தட்ட அதில இருக்கிற விஷயங்கள அப்ளை பண்றதுக்கு அட்லீஸ்ட் ட்ரையாவது பண்ணுவேன். சும்மா எல்லாரையும் மாரி எனக்கு மெமரி பவர் சூப்பர். அதனால நான் அப்படியே உட்கார்ந்திருப்பேன். அப்படின்னு இல்லாம, இப்படி நான் எழுதி வைக்கும்போது தான் எனக்கு நான் ரிமைண்ட் பண்ண முடியும். பண்றோம், இத பண்றோம், இத பண்றேன், இத பண்றேன் அப்படின்னு. அப்படி இல்லன்னா, சும்மாவே ஓகே. ஆ இதுல என்ன இருக்கு? அப்படின்னு தான் தோணும். ஸோ ஸோ இங்கேருந்து நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு உங்களோட கோர் வேல்யூஸ ஃபைண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் Googleல போங்க. வேல்யூஸ்ன்னு இருக்கும். அதுலேருந்து ஒரு இமேஜ் எடுங்க. அதுல நெறைய உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்து வரும். அதுல ஒரு சில வேல்யூஸ் உங்களுக்கு புடிச்சது எழுதுங்க. எழுதி வால்ல ஸ்டிக் பண்ணி ஒட்டுங்க. டெய்லியும் காலைல எந்திரிக்கும்போது அதெல்லாம் பாருங்க. தென் அது உங்களுக்கு ஒரு செல்ஃப் இமேஜ் கிரியேட் பண்ணிக்கும். கான்ஃபிடன்ஸ பூஸ்ட் பண்ணி குடுக்கும். உங்க உங்க மைண்ட் செட்ட சேஞ்ச் பண்றதுக்கு இந்த விஷயம் டெஃபினட்டா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 5 எப்பவுமே எப்பவுமே நம்ம மைண்ட் செட்ட சேஞ்ச் பண்ணணும்னா நான் சொல்ற முதல் விஷயம் எக்சர்சைஸ் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ். எக்சர்சைஸ்ங்கிறது ஏன்னா, நம்ம ஒரு மாரத்தான் ஓடுறோம், ஒரு அத்லெட்டா ஓடுறோம், இல்ல ஏதோ ஒரு விஷயம் பண்றோம். உடம்புக்கு வந்து உழைப்பு குடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்கா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்கா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அந்த கான்ஃபிடன்ஸ் நம்ம நம்மளால ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியுங்கிற ஒரு மென்டாலிட்டிய குடுக்கும். ஓகே. ஸோ இப்ப நம்ம பாடி அப்படியே இருக்கு. நம்ம எந்த ஒரு ஒரு விஷயமுமே நம்ம பண்ணல அப்படின்னா, நம்ம இன்னும் டிப்ரஷன், ஸ்ட்ரெஸ், ஆங்சைட்டின்னு அதுக்குள்ள தான் போவோம். பட் இதுவே நம்மளோட பாடிய சேஞ்ச் பண்ண நமக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். பாடி சேஞ்ச் ஆகுது. அப்ப என் லைஃப்ப ஏன் என்னால சேஞ்ச் பண்ண முடியாது? இப்படி நம்ம யோசிப்போம். இப்படி நம்ம யோசிக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, செகண்ட் ஓகே ரைட் நம்ம லைஃப்ப சேஞ்ச் பண்ணலாங்கிற ஒரு மென்டாலிட்டி வரும். மைண்ட் செட்ட கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேஞ்ச் பண்றதுக்கு என்னென்ன பண்ணலாம்? மேபி என் வீடியோ பார்க்கறது, இல்ல வந்து புக்ஸ் படிக்கிறது, இல்ல உங்களுக்கு புடிச்ச யாரோட யூடியூபர் அந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்கறது, எது வேணா நீங்க பார்த்து உங்க லைஃப்ப நீங்க சேஞ்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். இது கூட உங்க மைண்ட் செட்ட சேஞ்ச் பண்ணும். ஏன் மைண்ட்ஃபுல்னஸ் நான் ரொம்ப ரொம்ப சொல்றேன் அப்படின்னா, யூ சி மெடிடேஷன், ஜர்னலிங், அஃபர்மேஷன்ஸ், கிராட்டிட்யூட், விஷுவலைசேஷன் வேற என்ன? மைண்ட்ஃபுல்லா நம்ம ஒரு விஷயம் பண்றது லைக் அந்த ட்ரெஸ் துவைக்கிறதுலேருந்து எல்லாமே பண்றது. இது எல்லாமே நமக்கு வந்து பீஸ், கிளாரிட்டி, கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஃபோக்கஸ். இது 4த்தையுமே நமக்கு ரிட்டர்ன் பண்ணி குடுக்கும். எக்ஸ்ட்ரா ஒண்ணு அவர்னஸ். இது எல்லாமே குடுக்கும்போது நமக்கு என்னன்னா, நம்ம ஒரு தப்பு பண்ண போகிறோம் அப்டின்னா கூட ஒரு கிளாரிட்டி இருக்கும். இது நம்ம தப்பு பண்றோம்னு தோணும். தென் ஒரு அவர்னஸ் கிரியேட் ஆகும். டேய் நம்ம தப்பு பண்றோம்டா, வேணாம்டா அப்படின்னு. அப்போ நம்ம தப்புல ஃபோக்கஸ் பண்ணாம, ரைட்ல ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இது நம்ம லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்மள போறதுக்கும், நம்மளோட மைண்ட் செட்ட நம்ம சேஞ்ச் பண்றதுக்கும் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ மைண்ட் செட்ட சேஞ்ச் பண்ணோம் அப்டின்னா, எக்ஸர்சைஸஸ் அண்ட் என்ன சொன்னேன்? மைண்ட்ஃபுல்னஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இத நீங்க ட்ரை பண்ணுங்க. இதனால தான் நான் இத பயங்கரமா எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். யூ சி என்னோட என்னோட லைஃப்ல ஏகப்பட்ட ப்ராப்ளம், ஸ்ட்ரகிள்ஸ் அதுலேருந்து வெளிய வரதுக்கு இந்த மைண்ட்ஃபுல் பிராக்டிஸஸ் தான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு எனக்கு.
லெட்ஸ் சே இப்பல்லாம் நான் இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கவே மாட்டேன். நான் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மொக்க வேலைய செஞ்சுக்கிட்டு, ஏதோ சம்பளம் வாங்கணுமேன்னு வாங்கிட்டு, குடிச்சுக்கிட்டு, சிகரெட் அடிச்சுட்டு, ஒரு படத்த பத்தி பேசிக்கிட்டு, நைட் ஆனா பான்னு பார்த்துட்டு, இப்படியே தான் என் லைஃப ஓட்டியிருப்பேன். பட் இன்னைக்கு நான் ஏதோ ஒரு பர்ப்பஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷன், ஒரு ஃபுல்ஃபில்மென்ட். மேபி பணம் பெருசா நான் சம்பாரிக்கல. ஏன்னா பணம்ங்கிறது சக்சஸ வேல்யூ பண்ணாது. பட் பணம் தேவ தான். யூ சீ எனக்கு தேவைக்கு பணம் கிடைக்குது. பட் அதையும் தாண்டி எனக்குன்னு ஒரு ரிலாக்சேஷன், எனக்குன்னு ஒரு ஃபுல்ஃபில்மென்ட், எனக்குன்னு ஒரு பீஸ்ஃபுல், ரொம்ப டென்ஷன் ஆவறதில்ல, ரொம்ப டிப்ரஷன், ஸ்ட்ரெஸ் போறதே இல்ல. என் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலி இந்த விஷயங்கள். எடுத்துக்கிறவங்க எடுத்துக்க போறாங்க, எடுத்துக்காதவங்க விட்டுட்டு போறாங்க. ஸோ அதனால அது நமக்கு ப்ராப்ளம் இல்ல. எப்பவுமே எனிமின்னு ஒருத்தவங்க இருக்கணும். அதுதான் பெட்டர். எப்பவுமே நம்மள ஹேட் பண்றவங்களும் இருக்கணும். அட் த சேம் டைம் நம்மள லவ் பண்றவங்களும் அதிகமா இருக்கணும். 2மே நமக்கு அதிகமா இருந்தா தான், நம்ம நல்லா இருக்க முடியும். நமக்கு ஒரு மோட்டிவேஷனும் கிடைக்கும். ஸோ அதனால மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. நம்பர் 5 ஓகே. நம்பர் 5வா? ஓகே சாரி. நம்பர் 6 அவுட்டர்லி அப்பியரன்ஸ கொஞ்சமா சேஞ்ச் பண்ணுங்க. நான் ஏங்க புருவத்தில ஒரு கோடு போட்டுருக்கேன்? ஏன் மொட்டை போட்டுருக்கேன்? ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணும்போது, நம்ம லைஃப் கொஞ்சம் வேற மாரி நம்மள நம்மளே கொஞ்சமாவது வேற மாரி பார்ப்போம். ஓகே. ஸோ அதுக்காக நான் அவங்கள மொட்டை போடுங்க, புருவத்தில கோடு போடுங்க, ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் கால் இதெல்லாம் நான் சொல்லப்பா, அப்புறம் நாள பின்ன பஞ்சாயத்து ஆயிட போகுது. ஸோ அதனால நீங்க புருவத்தில கோடு போடுறது, தலையில கோடு போடுறது இதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க. ஜஸ்ட் உங்க ஹேர் ஸ்டைல லைக் வந்து ரொம்ப நெறைய முடி வச்சிருப்பீங்களா? ஒரு மிலிட்டரி கட் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க தாடி நெறைய வளர்த்துருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரிம் பண்ணி பாருங்க. வேற உங்களுக்கு கையில டாட்டூ போட பிடிக்குமா? இந்த மாரி தேசிய கொடி கையில குத்திருப்பேன். ஸோ அந்த மாரி நீங்க ஏதாவது அது தேசிய கொடி இல்ல 2 கோடு தான் இருக்கும். நம்மளே ஏமாத்திக்க வேண்டியது தான் ஊருக்குள்ள. ஸோ அந்த மாரி தேசிய கொடி இந்த மாரி டாட்டூஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. டாட்டூஸ் இன் த சென்ஸ் இந்த கையில சும்மா எங்கேயாவது நீங்க வந்து உடம்புல உள்ள போடுங்க. அதெல்லாம் நான் சொல்ல கிடையாது. கையில சும்மா உங்களுக்கு தோணுச்சுன்னா பண்ணுங்க. ஓகே. இல்ல நீங்க வந்து ட்ரெஸ் அயர்ன் பண்ணி போடுங்க. ஷூ போட்டு பண்ணுங்க. ஷூ போடுறீங்கன்னா பாலிஷ் போடுங்க. இதுவரைக்கும் நீங்க ஜக ஜக ஜகன்னு ட்ரெஸ் போடுவீங்கன்னா ஃபார்மல்ஸ்ல பண்றீங்க பாருங்க. ஃபார்மல்ஸ்ல போடுவீங்கன்னா கேஷுவல்ஸ் போட ட்ரை பண்ணுங்க. ஓகே. இந்த மாரியான விஷயங்கள் நீங்க அவுட்டர்லயே கொஞ்சம் மாத்தும்போது, ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட் செட் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு நீங்களே ஒரு புது பெர்ஸ்பெக்டிவான ஒரு பெர்சனா தெரிய ஆரம்பிப்பீங்க. ஓகே. சோ வாட் ஐம் ட்ரைங் டு சே ஹியர் இஸ் ஜஸ்ட் சேஞ்ச் யுவர் மைண்ட் செட். இட் வில் சேஞ்ச் யுவர் லைஃப். எப்படி எனக்கு இந்த மாரியான ஒரு சில மிராக்கிள்ஸ் என் லைஃப்ல நடந்துச்சோ, அதே மாரி கண்டிப்பா உங்க லைஃப்லயும் நான் மிராக்கிள் நடக்குங்கிறத நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன். ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. அண்ட் ஸோ என்னோட மெயில் ஐடி கீழ இருக்கு. உங்களுக்கு என்னோட கோச்சிங் வேணும்னா, நீங்க எனக்கு மெயில் பண்ணுங்க. தென் நான் உங்ககிட்ட வந்து பேசுறேன். தென் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் கிளிக் திஸ் வீடியோ ஃபார் த மோர் இன்ஃபர்மேஷன். லவ் யூ கைஸ்.